வெல்கம் டு சரசு சமையல். வடிவேல் ஈஸ்வரி கல்யாண மண்டபத்தில் ஆசை டிவி சார்பாக நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடத்தினாங்க. அதுக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதாவது மகளிர் தினம் வருது இல்லைங்களா, அதுக்கு ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நிறைய போட்டிகள்லாம் வச்சு அதுக்கெல்லாம் எல்லாருக்குமே பரிசளிப்பு விழாவும் நடத்துகிறாங்க. 28ஆம் தேதி ஃபங்க்ஷனுக்கும் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆசை டிவி கனகராஜ் சார், சிவராமன் சார் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அன்போடு உபசரித்து எல்லாமே கவனிச்சிக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. குழந்தைங்க டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே நடந்துச்சு. இதில் நிறைய வெஸ்டர்ன் டான்ஸ் எல்லாம் குழந்தைங்க ஆடினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. அப்புறம் பாட்டு போட்டி, பேச்சு போட்டி, காலையிலேருந்தே நிறைய ப்ரோக்ராம் இருந்தால் சொன்னாங்க. என்னால் காலையில் போக முடியலைங்க. நான் மத்தியானத்துக்கு மேலே தான் போனேன். நான் போனதே 3 மணி ஆயிடுச்சு. எங்கள் ஆதிரா பாப்பாவும் நானும் போனோம். சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் நிறைய டான்ஸ் ஆடினாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இதில் இன்னொரு நற்செய்தி, அதை சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேங்க. அடுத்த வாரம் 7ஆம் தேதி குக்கிங் காம்படிஷன், சமையல் போட்டியும் ஆசை டிவியில் கரூரில் நடத்துகிறாங்க. இதே வடிவேல் ஈஸ்வரி கல்யாண மண்டபத்துலேங்க. மத்தியானம் 2 மணிக்கு ஆரம்பித்து 4-4:30 ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவார்டு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. கரூரை சுற்றி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த சமையல் போட்டியில் நீங்கள் 7ஆம் தேதி நடக்குது, அதில் எல்லாருமே நீங்கள் கலந்துக்கலாம். வடிவேல் ஈஸ்வரி கல்யாண மண்டபத்தில் கரூரில் இருக்குங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவாகவும் இப்போ கொடுத்துட்றேன், டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். அப்புறம் பாருங்கள், இந்த பழமையை ஞாபகப்படுத்துகிற இந்த தப்பாட்டம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஜட்ஜஸும் அவங்கள எல்லாரையுமே ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே ஒரு ப்ரோக்ராமுக்கும் அவங்கள எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணாங்க. ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனேயும் அவங்களோட ஆரவாரம் மகிழ்ச்சியை தெரிவித்து கரூர் அரவிந்தோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு பாருங்கள் என்னம்மா கலாய்க்கிறாங்க. பயங்கரமாக செமையாக டான்ஸ் ஆடினாங்க. அந்த ஸ்டேஜில் ஆடினதை விட இவங்க ஆடினதை பார்க்குறதுக்கே அங்கே ஒரு கும்பல் இருந்துச்சுங்க. பயங்கரமாக ஆடிட்டே இருந்தாங்க. ப்ரோக்ராம் முடிகிற வரைக்குமே அவங்க நிப்பாட்டவே இல்லை. பயங்கரமாக டான்ஸில் கலக்கிட்டு இருந்தாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களும் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இவங்க ப்ரோக்ராம் அப்போலாம் நான் வரலைங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். பக்கத்துலேயே கீழே ஆசை டிவி மகேஸ்வரி உட்காந்துருக்காங்க. ரொம்ப அமைதியாக ப்ரோக்ராமை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைங்க கலந்துக்கிட்டு கையை கால் அசைச்சா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் குட்டி குட்டி பசங்க, பொண்ணுங்க, சின்ன பொண்ணுங்க எல்லாருமே நிறைய கலந்துக்கிட்டாங்க. கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தே கலந்துக்கிட்டாங்க. நான் போனதே மத்தியானத்துக்கு மேலே தாங்க போனேன். ஆனால் அப்போயுமே ஓரளவுக்கு கூட்டம்லாம் கலையாமல் இருந்துச்சு. ஈவினிங் வரைக்குமே கூட்டம் இருந்துச்சுங்க. எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இதில் மலையாள பெண்கள் டான்ஸு இருந்துச்சுங்க. அவங்க ரொம்ப அழகாக நடனம்லாம் ஆடினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் குழந்தைங்களும் எல்லாருமே நிறைய வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடினாங்க. சாதாரண தமிழ் பாட்டுக்கும் ஆடினாங்க. நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் பாருங்கள், ஒயிலாட்டம், குயிலாட்டம் இதெல்லாமே ஆடுறாங்க. இதெல்லாம் நம்ம தமிழ் பண்பாட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே இவங்களுமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க. இன்றைக்கி 28ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்தே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாட்டு போட்டி, ஓவிய போட்டி, பேச்சு போட்டி, திருக்குறள் போட்டி, இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்தியிருக்காங்க. வின்னர்ஸ் எல்லாம் யாரையும் அனௌன்ஸ் பண்ணல. 7ஆம் தேதி தான் இவங்க அனௌன்ஸ் பண்ணுறதா எங்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த 7ஆம் தேதி சமையல் போட்டியில் என்ன வேணால் செஞ்சு எடுத்துகிட்டு வரலாங்க. ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்தி ஃபுட்டாக எது வேணால் செஞ்சு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் பார்த்து முடிச்சுட்டு நானும் ஆதிராவும் அப்படியே வெளியில் வந்தோங்க. ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸ்டாலில் எல்லாம் நிறைய அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அது எல்லாமே வந்திருந்தவங்களும் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டாலில் ரவி எவர் சில்வர் மார்ட் அவங்களோட மிக்சி, மற்ற கேஸ் அடுப்பு இதெல்லாமே இது பண்ணியிருந்தாங்க. ராசி ஜுவல்லரி அவங்களோட ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸு, சில்வர் கலெக்ஷன்ஸு இது எல்லாமே போட்டிருந்தாங்க. ரொம்ப எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. ஹீரோ கிட்ஸ், தக்ஷின் ஹீரோ கிட்ஸும் இங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த காஃபியை பற்றி சொல்லி ஆகணுங்க. டிகாஷன் காஃபி போட்டிருந்தாங்க. ரொம்ப அங்கே பக்கத்தில் போகும்போதே நல்ல வாசம் சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் போய் கொஞ்ச நேரத்துலேயே அந்த காஃபி கொண்டு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மைசூர் ஃபில்டர் காஃபி குடிச்சே ஆகணும்னு அவங்க ரொம்ப கம்பல் பண்ணாங்க. அப்புறமா நான் அப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே உள்ளே போனாங்க. அங்கே தான் சிங்கிங் நடந்துகிட்ருக்கு. வாங்க அம்மாச்சி போயே ஆகணும்னு எங்கள் குட்டிமா கூட்டிகிட்டு போனாங்க. ஆசை டிவி சிவராமன் சார் அங்கே ஸ்டேஜில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தா இங்கே வந்துட்டாருங்க. இங்கே இதையும் பார்க்குறதுக்கு வந்துட்டாங்க. அப்படியே ஆல்ரவுண்டு எல்லா பக்கமும் போயிட்டே இருந்தாங்க. ஆசை டிவி சிவராமனும் கனகராஜ் சாரும் 2 பேரும். அப்புறம் பாட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதை ஜட்ஜஸும் ரொம்ப சிரத்தையோடு பார்த்து மார்க்கெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆடியன்ஸும் அங்கேயும் கொஞ்சம் பேர் உட்காந்துருந்தாங்க. இதையெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் குட்டிமா பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் நிறைய இருந்துச்சுங்க. அங்கே போய் ஆகணுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போனேன். ஒன்றொன்றுலேயும் ரொம்ப ஆசையாக ஓடி ஓடி போய் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒன்றுக்கும் டிக்கெட்டுங்க. டிக்கெட் கவுண்டரில் போய் ஒன்றொன்றுக்கா டிக்கெட் வாங்கிட்டு அவங்க முடிச்சுட்டு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ரொம்ப சந்தோஷமாக கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour விளையாடிட்டு இருந்தாங்க. அடுத்த 7ஆம் தேதி இதே பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் சமையல் போட்டி நடக்கிற அன்றைக்கி, அதாவது அவார்டு ஃபங்க்ஷனும் வச்சுருக்காங்க, சமையல் போட்டியும் நடக்குதுங்க.
அன்றைக்கும் வந்து கண்டிப்பாக இந்த அம்சங்கள் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மக்கிட்ட சொன்னாங்க. நான் ஒரு 5 மணிக்கு இதில் உள்ள என்ட்ரு ஆகிறப்ப கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்து டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்ச உடனே குட்டீஸ் எல்லாம் அப்புறம் அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் வந்து ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக இதிலெல்லாம் ஒரு ரவுண்டு விளையாடிட்டு அப்புறமா தான் வீட்டுக்கு கிளம்புனாங்க. பாருங்கள், அப்புறம் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு வாட்டர் போட்ஸு, வெயில் காலம் கேட்கவே வேண்டாம். எல்லாம் தண்ணியில் இறங்கிட்டால் வர்றதுக்கே மனசு இல்லை. கும்பல் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அவங்களும் விளையாடுற வரைக்கும் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இவ்வளோ டைமிங்லாம் கிடையாதுங்க, ரொம்ப நேரம் விட்டுட்டாங்க. அப்புறமா இதையெல்லாம் முடிச்சு வந்தால் இந்த ஸ்மைலி எல்லாமே பொட்டேட்டோ ஸ்மைலி இதெல்லாமே வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதையெல்லாம் குட்டீஸ் வாங்கி ஒரு ரவுண்டு சாப்பிட்டாங்க. அப்புறம் இப்போ நான் கூட நின்றுட்டுருக்கிறது வந்து செல்வகுமார் சாருங்க. இவர் எங்களோட மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுங்க. இவர் வந்து ஸ்ரீ சாயின் ஆஃபீஸ் வச்சுருக்காரு, ஆடிட்டருங்க. அவரோட ஸ்டாலுக்கு விட மாட்டேன்னு ரொம்ப அன்பாக கூப்பிட்டு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாருங்க. அப்புறங்க ஆசை டிவி சகோதரர் கனகராஜும் சிவராமன் சாரும் எனக்கு ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. இது உங்கள் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலில் இந்த சமையல் போட்டியை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு வெளியில் தெரிய வரும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தாங்க இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதில் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் விருப்பப்படுறவங்க, போட்டியில் கலந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாங்க. இன்றைய நிகழ்ச்சி ஆசை டிவி நிறுவனத்தார் ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.